ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், கிரகங்களுக்கு தன்மைகள் இருக்கிற மாதிரியே அதுக்கு சில சுவைகளும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சூரியன் அப்படின்னு சொன்னால் அது வெளிச்சம் கொடுக்கறது, சூடு கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. சந்திரன் அப்படின்னா குளுமை, செவ்வாய் அப்படின்னா கோபம், புதன் அப்படின்னா புத்திசாலித்தனம், குரு அப்படின்னா செல்வம், குழந்தைகள், சுக்கிரன் அப்படின்னா மனைவி, சனி அப்படின்னா கஷ்டங்கள், பிரச்சனைகள், ராகுனா பிரம்மாண்டம், கேதுனா ரகசியம். அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தன்மைகள் இருக்குது இல்லைங்களா? அதே போல் அந்த கிரகங்களுக்கு சுவைகளும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன சுவைகள், அதுக்கான உணவுகள் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். சூரியன் எந்த சுவைக்கு காரகராகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சூரிய காரகத்துவத்தில் வர்ற சுவை காரம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சூடான காரமான உணவு அப்படிங்கிறது சூரியனுடைய காரகத்தன்மையில் வரும். அதே போல் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கக்கூடிய எல்லா உணவுகளுமே சூரியனுடைய காரகத்துவத்தில் தான் வரும். இந்த பக்கோடா, போண்டா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சூரியனுடைய காரகத்துவத்தில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். சந்திரன் என்ன சுவைக்கு காரகராகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது தெய்வீகமான இனிப்பு சுவை எல்லாத்துக்குமே காரகர் சந்திரன் தான் ஃப்ரெண்ட்ஸ். மைல்டாக இருக்கும் அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெவியாக நிறையா அந்த வெண்ணெயெல்லாம் இல்லாமல் இந்த தெவிட்டாத சந்திரன் காரகமாகிற இனிப்பு வகைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த சர்க்கரை பொங்கல், அபிஷேகம், இந்த கேசரி, அந்த மாதிரி மைல்டான ஒரு ஹார்ட்னஸ் இல்லாத ஒரு விஷயங்கள். அதாவது இப்படி கடித்து சாப்பிட்ற மாதிரியோ, நமக்கு சாப்பிட்றப்போ அந்த உணராமல் அப்படியே வலிக்கிட்டு உள்ளே போகிற மாதிரி அல்வா, கேசரி, அபிஷேகம், சர்க்கரை பொங்கல், இந்த மாதிரியான சாத்வீகமான இனிப்பு உணவுகளுக்கு காரகர் சந்திரன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து செவ்வாய் எந்த சுவைக்கு காரகர் ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, துவர்ப்பு, நெல்லிக்காய், கலாக்காய், அப்படி வாயில் வச்சதும் அப்படின்னு ஒரு நமக்கு தோணும் இல்லைங்களா? கொஞ்சம் துவர்ப்பாக, இனிப்பும் அல்லாத, காரம் அல்லாத, அந்த மாதிரி ஒரு புளிப்பு, அப்படி இதாக சொல்ல முடியாத ஒரு துவர்ப்பு சுவை. அது ரொம்ப முக்கியமான ஒரு சுவை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம உடல்நிலை நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம துவர்ப்பு எடுத்துக்கிட்டே ஆகணும். அந்த மாதிரியான ஒரு துவர்ப்பு சுவைக்கு காரகர் தான் செவ்வாய். அடுத்து புதன் எந்த சுவைக்கு காரகராகிறாரு அப்படின்னு பார்த்தா, புதன் காரகராகிற சுவை உவர்ப்பு. அதாவது உப்பு, நம்ம சமையலில் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய உப்புக்கு காரகர் புதன். எவ்வளவு முக்கியமான பங்களிப்பை நம்ம ஜாதகத்தில் கொடுக்குறாரோ அதே போல் உணவுலையும் ரொம்ப முக்கியமான எந்த சுவையாக இருந்தாலும் அதில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்தே ஆகணும். அதாவது நீங்கள் இனிப்பு பலகாரங்கள் செஞ்சால் கூட அதில் அந்த இனிப்பு தூக்கலாக தெரியணும் அப்படின்னா கொஞ்சமாவது ஒரு சின்ன பிஞ்சாவது நம்ம உப்பு அதில் சேர்ப்போம். அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் புத்திசாலித்தனம் அப்படிங்கிற விஷயம் எல்லா இடத்துலையுமே உபயோகப்படும். இந்த 2 விஷயங்களுக்குமே காரகர் புதன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புதன் ஜாதகத்துலேயும் சரி வாழ்க்கையிலையும் சரி எவ்வளவு முக்கியமான பங்களிப்பை கொடுக்குது அப்படின்னு பாருங்கள். அடுத்து குரு அப்படின்னாலே இயற்கை இனிப்புக்கு காரகராகிறார் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இயற்கையான இனிப்பு சுவைக்கு காரகர் குரு. அதாவது கரும்பு, மாம்பழம், பலாப்பழம், அந்த மாதிரி இயற்கையாக விளையக்கூடிய பழங்கள், காய்கறிகளில் ஒரு இனிப்பு சத்து இருக்குது இல்லைங்களா? சக்கரவள்ளிக்கிழங்கு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிற இனிப்பு சுவைக்கு காரகர் குரு தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சுக்கிரன் அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே அங்கே சுவை, அழகு எல்லாமே சேர்ந்துரும் ஃப்ரெண்ட்ஸ். இயற்கை இனிப்புக்கு காரகர் குரு அப்படிங்கிறோம். அதே மாதிரி செயற்கை இனிப்புக்கு காரகர் சுக்கிரன் ஃப்ரெண்ட்ஸ். சுக்கிரன் இருக்கிற இடம் அழகாக இருக்கும்,
இனிப்பாக இருக்கும். அந்த இனிப்பு சுவை. அப்புறம் கலரான ஸ்வீட்ஸு. லட்டு பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும், ஜாங்கிரி பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும். அந்த மாதிரி கலர்கள். அப்புறம் நிறையா இந்த மில்க் ஸ்வீட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா விதவிதமான கலரில் வயலட் கலரில் கூட ஸ்வீட்ஸ் இருக்குது. அப்புறம் இளம் பச்சை, அடர்த்தியான பச்சை, அந்த மாதிரி என்ன கலர் இல்லை, விதவிதமான கலர்களில். அதுவும் முந்திரி, பாதாம், பிஸ்தா ரிச்சான பொருட்கள்லையும் வர்ற இனிப்புகளும் சுக்ரன் தான் ஃப்ரெண்ட்ஸ் காரகர். அந்த பூ மாதிரியெல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அழகழகாக இருக்கும். அந்த அழகு பார்த்தே நம்ம அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் இல்லைங்களா. அந்த இனிப்புகளுக்கு எல்லாமே காரகர் வந்து சுக்ரன் தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சனி ஃப்ரெண்ட்ஸ். சனி வந்து என்ன சுவைக்கு காரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இனிப்பு வாழ்க்கையில் இருந்துச்சு அப்படின்னா கசப்பும் கண்டிப்பாக இருந்தால் தான் அந்த இனிப்பு சுவைக்கே மதிப்பு. நம்ம இனிப்பே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த இனிப்புக்கு வந்து ஒரு மதிப்பே இல்லாமல் போயிடும். அதுவே கொஞ்சம் காரம் அப்புறம் கொஞ்சம் கசப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்பவும் நீங்கள் இனிப்பு சாப்பிட்டீங்க அப்படின்னா தான் அந்த இனிப்போட சுவையே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி அந்த இனிப்பை மேலும் இனிப்பாக்கிறது வந்து இந்த சனி கொடுக்குற சனி காரகராக வர்ற கசப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். கசப்பு சுவைக்கு காரகர் சனி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வேப்பிலை, பாவக்காய், இந்த மாதிரி நல்ல கசப்பான உணவுகளுக்கு காரகர் சனி தான். அடுத்து ராகு, கேது, அவங்க 2 பேரும் நேர் எதிரெதிரே இருக்கிற கிரகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படி நேர் எதிரே ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறனாலையோ என்னமோ 2 பேருமே புளிப்பு சுவைக்கு தான் காரகராகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது புளிப்பான எல்லா உணவுகளுக்குமே காரகர்கள் ராகுவும் கேதுவும் தான் ஃப்ரெண்ட்ஸ். எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த சுவைகளுக்கு காரகராகிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா. இன்னும் நம்ம வேறு விஷயங்களையும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.